காடை கிரேவி, காடை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு உரித்து எடுத்துக்கலாம். நான் வந்து 4 காடை தான் செய்ய போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வெங்காயம் உரித்து எடுத்துக்கிறேன். கிரேவி அதிகமாக வேணும்னா வெங்காயம் தக்காளி வந்து நம்ம அதிகமாக சேர்க்கணும். அந்த அளவுக்கு தான் அப்போ கிரேவி கிடைக்கும். சின்ன வெங்காயத்தை நல்லா 1 2 தட்டி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக வெட்டலாம். தட்டி எடுக்கிறப்ப அதோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வெங்காயத்தை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் வந்து நான் பெரிய பழமாக 2 பழம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வெட்டிக்கோங்க. காடை வந்து எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். தாளிக்கிறதுக்கு எதுவும் போட தேவையில்ல. தேவைப்பட்டால் சோம்பு மட்டும் கொஞ்சம் தாளிக்க போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி பழத்தை இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்க காடையை வந்து நம்ம இதோடு சேர்த்துக்குவோம். நல்லா மஞ்சள் பொடியை போட்டு நல்லா அலசி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்ல மசாலாலாம் ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா இதுலேயே சுருள வதக்கிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். சிக்கன் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. நல்லா இப்போ வந்து கொதித்து நல்லா வேகட்டும். நல்லா எல்லாம் கலந்து ஒன்றா கலந்து வச்சு மூடி போட்டு மூடி வேக வச்சுருங்க. பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு நல்லா தொக்கு மாதிரி வேணும். அதனால் நல்லா சுண்ட விட்டுருங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பண்ணி பார்த்தேன். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கிற வேண்டியதான். சூப்பரான காடை தொக்கு, காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.